இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் ட்ரேடு. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் ஒரு பெரிய டார்கெட் ஒன்று எடுத்திருந்தோம். 30ஆம் தேதி 1/17 பார்த்துங்க. மார்க்கெட் டவுன் சைடில் தான் வந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து இங்கே தான் 129 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகேவா, அப்படியே போடுறேன் பாருங்கள். 129 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸு. இப்போ என்ட்ரி எவ்வளோது? 132. நான் வந்து 131 எடுத்தேன். ஓகேங்களா, 131 எடுத்தேன். 128 ஸ்டாப் லாஸ். 3 பாயிண்ட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னா நல்ல ஒரு அப்சைடு போகும். எங்கே போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான டார்கெட்டையும் நான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இதில் எதெல்லாம் என்ட்ரி பாயிண்ட்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். இதுதான் வந்து இங்கே என்ட்ரி பாயிண்ட்டு. இது வந்து டார்கெட்டு 24,633 டார்கெட்டு. 24,680 இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட்டு கீழே இருக்குது. இங்கே பாருங்கள், 631 ரெண்டாவது டார்கெட்டு. ஸோ இந்த 2 டார்கெட்டையும் மார்க்கெட் அடிக்கிறதுக்கு தான் பார்க்கும். ஸோ இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுமே மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணால் தான் மார்க்கெட்டில் நமக்கு டார்கெட் கிடைக்கும். இவ்வளோ பெரிய டார்கெட் கிடைக்கும் பாருங்கள், இவ்வளோ பெரிய டார்கெட்டு. ஸோ நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதுலேருந்து இவ்வளோ பெரிய டார்கெட்டை மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். 147 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டை மார்க்கெட் அடிக்க போகுது. ஸோ 2 days வெயிட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி அடிக்கிறதுக்கும் பார்க்கும், வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை தவிர நான் வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு இங்கே அடிக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்கெட் வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு வர போகிறேன். 24,531. ஓவரால் டார்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆர்டர் ஃப்ளோ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு பையர்ஸ் உள்ளார இருக்காங்களா, செல்லர்ஸ் உள்ளார இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு உண்டான டைரெக்ஷனையும் இதுவும் கொடுக்கும். ஓகேவா, ஸோ குமுலேட்டிவ் டெல்டாவை நம்ம பார்ப்போம். இங்கே டவுன் சைடில் குமுலேட்டிவ் டெல்டா, அதாவது இன்னையோட மார்க்கெட்டில் அதிகபட்சம் யார் இருக்காங்க, பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்த சொல்கிறது தான் வந்து இந்த குமுலேட்டிவ் டெல்டா. ஓகேவா, இந்த குமுலேட்டிவ் டெல்டா நெகட்டிவாக இருந்துச்சுனாக்கா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், குமுலேட்டிவ் டெல்டா நெகட்டிவில் தான் இருக்குது மார்க்கெட். இங்கே பாருங்கள், நான் என்ட்ரி எடுத்ததுலேருந்து என்ன இருக்குது, ஒரு இன்வெர்டட் ஹேமர் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இந்த இது கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டார்கெட் இது, ரெண்டாவது டார்கெட்டு இது. ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், டார்கெட் ஹிட் ஆகும். டைம் பார்த்துக்கோங்க. 1:19 இந்த நான் என்ட்ரியை இப்போதைக்கு நான் பேசிகிட்ருக்கேன். ஓகேவா, என்ட்ரிங்கிறது கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தாச்சு. இந்த கேண்டிலோட இந்த ஹையில் போகும்போது என்ட்ரி கொடுத்தாச்சு, டவுன் சைடு டார்கெட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.